أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அவன் நமக்கு அளித்துள்ள வாக்கை பற்றி இப்படி கூறுகிறான். 47வது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயுஸப்பித் அக்தாமக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், உங்கள் பாதங்களை பலப்படுத்துவான். அல்லாஹு தஆலா அவனுடைய உதவியை நாம் பெறுவதற்கு அது வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்குகிற உதவியாக இருந்தாலும் அல்லது அல்லாஹுடைய வேறு படைப்புகளை கொண்டு அல்லாஹ் செய்கிற உதவியாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் அல்லாஹுடைய உதவியை நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய, நமக்கு கூறக்கூடிய நிபந்தனை, நீங்கள் எனக்கு உதவுங்கள். இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹுவிற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். வயுஸப்பித் அக்தாமக்கும், உங்கள் பாதங்களை பலப்படுத்துவான். அல்லாஹுவின் அடியார்களே, சூரத்துர் ரூம் 30வது அத்தியாயத்தின் 47வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா நமக்கு இதை இப்படி தெளிவுபடுத்துகிறான். வகான ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன், ஈமான் உள்ளவர்களுக்கு, ஈமான் அதனுடைய முழு அர்த்தத்துடன் குர்ஆன் ஈமானுக்கு என்ன விளக்கம் சொல்கிறது, ஈமான் உடையவர்களுக்கு குர்ஆன் என்ன அடையாளங்களை சொல்கிறது. மூமின்களுக்கு என்று சொன்னால் நாம் புரிந்து வைத்திருக்கிற, நாம் நம்பியிருக்கிற மூமின்கள் அல்ல. மூமின்கள் யார்? யாரை அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் யாரை மூமின்கள் என்று ஏற்றுக்கொண்டார்களோ, மூமின்களுடைய அடையாளங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கூறியிருக்கிறார்களோ அந்த அடையாளங்களை உள்ளவர்கள் மூமின்கள். பெயரை கொண்டு ஈமான் வந்து விடாது. ஈமான் குணங்களிலே, ஈமான் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்த நம்பிக்கையிலே, உடல் உறுப்புகளால் செயல்படும், உடல் உறுப்புகளால் வெளிப்படும் செயல்பாடுகளிலே ஈமான் இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் கூறுகிறான், வகான ஹக்கன அலைனா நஸ்ருல் முஃமினீன், ஈமான் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது என் மீது கட்டாய கடமையாக ஆகிவிட்டது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருளால் மூமின்களுக்கு உதவி செய்வதை
அவன் தன் மீதே தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். வேறு யாரும் அல்லாஹுவின் மீது எதையும் விதிக்க முடியாது, கடமையாக்க முடியாது. அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 2 வசனங்களையும் நம் வாழ்க்கையிலே நாம் எடுத்து பார்க்கும்போது, நாம் பொருத்தி பார்க்கும்போது, இன்று பலவிதமான குழப்பங்களுக்கும் பலவிதமான இன்னல்களுக்கும் நமக்கு தெளிவான விடை இருக்கிறது. இன்று நாமெல்லாம் பல விதத்திலே கவலைப்படுகிறோம். முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாமுக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றன, சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன. முஸ்லிம்களை வேறறுப்பதற்காக ஒரு கூட்டம் முயற்சி செய்கிறது, இஸ்லாத்தின் அடையாளங்களை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் முயற்சி செய்கிறது என்றெல்லாம் நாம் கூறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே, இவர்களை எதிர்ப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே, இவர்களை எதிர்ப்பதற்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று யோசனைகளும் மாநாடுகளும் கூட்டங்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சற்று நாம் நம்மையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ் யாருக்கு உதவி செய்வான் என்று வாக்களிக்கிறானோ அந்த தரத்திலே நாம் இருக்கிறோமா? அல்லாஹுடைய பாதுகாப்பு யாருக்கு உண்டு என்று அல்லாஹ் கூறியிருக்கிறானோ அந்த பாதுகாப்புக்கு உரித்தானவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹுடைய ஈமானும் ரசூலுடைய முஹப்பத்தும் இஸ்லாமிய ஷரீஅத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது? ஏனென்றால் இந்த உலகத்திலே மக்களெல்லாம் என்ன சதித்திட்டங்களை தீட்டினாலும், இந்த உலகத்திலே மக்களெல்லாம் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி நமக்கு சொல்கிறான், அவன் சூழ்ச்சி செய்பவர்களில் மிக சிறந்த சூழ்ச்சியாளன். வமக்கரு வமக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூரா ஆல இம்ரானுடைய 54வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். வமக்கரல்லாஹ், அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன். யாருடைய சூழ்ச்சியை எப்படி முறியடிக்க வேண்டும், யாருடைய சூழ்ச்சிக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும், யாரை அவருடைய சூழ்ச்சியிலேயே சிக்க வைக்க வேண்டும் என்ற ஞானங்கள் எல்லாம் அல்லாஹுவிடத்திலே முழுமையாக இருக்கிறது. அல்லாஹுவிற்கு யாரும் அறிவு சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூழ்ச்சி, இந்த சதித்திட்டங்கள் எல்லாம் சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலத்தில் நமக்கு மட்டும் நடப்பதை போன்று. இந்த நூற்றாண்டிலே வாழ்கிற மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்கிற நமக்கு மட்டும் இப்படி சதித்திட்டங்கள் தீட்டப்படுவதை போன்று, இந்த காலத்தில் மட்டும் இஸ்லாமுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்படுவதை போன்று எண்ணி இருக்கிறார்கள், நம்பி இருக்கிறார்கள். அதற்கு ஏற்பத்தான் இவர்களுடைய தற்காலிகமான தீர்வுகளும் அமைகின்றன, அதற்கு ஏற்பத்தான் இவர்களுடைய தற்காலிகமான நடவடிக்கைகளும் அமைந்திருக்கின்றன. எனவே அங்கு வெற்றியை பார்ப்பதற்கு பதிலாக, வெற்றியை அவர்கள் பெறுவதற்கு பதிலாக தோல்விக்கு மேல் தோல்வியை அவர்கள் அடைவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு இதை சொல்லி காட்டவில்லை. எத்தனை வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. சூரத்து தாரிக் 86வது அத்தியாயம் 16வது 17வது வசனம். அல்லாஹ் நம்முடைய தூதர், நம்முடைய விருப்பத்திற்குரியவர், நம் உயிரை விட நமக்கு மேலானவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், நபியே, நிச்சயமாக இவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இது இவர்களுடைய பிறவி குணம், இப்லீஸுடைய பிறவி குணம் சூழ்ச்சி செய்வது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியார் ஹவ்வாவையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்தானா இல்லையா? அந்த சூழ்ச்சியை அவன் வெற்றி கண்டானா இல்லையா? அந்த சூழ்ச்சி செய்யும் போது எத்தனை பொய் கூறினான், அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறினான். வகாசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாசிஹீன். ஆதமே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு நன்மையை நாடித்தான் நான் இதை உபதேசம் செய்கிறேன். இந்த கனியை நீ சாப்பிட்டால், இந்த மரத்திலிருந்து நீ புசித்தால், நீ சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்கிவிடுவாய், நீங்கள் இருவரும் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹுவின் மீது பொய் சத்தியம் செய்து சூழ்ச்சி செய்தான். யார் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ,
காஃபிர்கள். யார் அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்களாக முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்களோ, இன்னும் யாரெல்லாம் இஸ்லாமை விட்டு வெளியேறி இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாமுடைய எதிரிகளாக இருக்கிறார்களோ, இவர்கள் எல்லாம் இப்லீஸை தலைவனாக கொண்டு செயல்படுகிற கூட்டங்கள். யார் இவர்கள்? இவர்களுடைய தலைவன் யார்? இப்லீஸ். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ருஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் வல்லதீன கஃபரு அவுலியாஉஹுமுத் தாகூத். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தலைவன் அல்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பாதுகாவலன் அல்லாஹ். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறான். சூரத்துல் பக்ராவுடைய 257வது வசனம். காஃபிர்கள், நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்காதவர்கள், இவர்களுடைய தலைவன், இவர்களுடைய பாதுகாவலன், இவர்களுடைய நண்பன், இவர்களுடைய வழிகாட்டி தாகூத், இப்லீஸாக இருக்கிறான். இவனுடைய வேலை என்ன? யுஹ்ருஜுஹும் மினன் நூரி இலல் ظுலுமாத், வெளிச்சத்திலிருந்து வெளியேற்றி இருள்களிலே தள்ளுவது, நேர் வழியிலிருந்து வெளியேற்றி வழிகேட்டிலே தள்ளுவது இந்த இப்லீஸுடைய வேலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியிலே இறங்கினார்கள், அல்லாஹ் இறக்கினான். அதற்கு பின் சந்ததிகள் தோன்றின, நபிமார்கள் வந்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் இந்த காஃபிர்களால் சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன, சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன. பல நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நமக்கு கண் முன்னால், நமக்கு சற்று முன்னால் வாழ்ந்து சென்றவர்கள் நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய வரலாறையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எப்படியெல்லாம் நபிமார்கள் சூழ்ச்சி செய்யப்பட்டார்கள், எப்படியெல்லாம் நபிமார்களுக்கு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன, அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட மக்கள்கள் எப்படியெல்லாம் சோதனைக்கு ஆளானார்கள். அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், இன்னஹும் யகீதுன கைதா, நபியே இவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள், இவர்கள் சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். கவலைப்படாதீர்கள், அதற்காக நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், அதற்காக நீங்கள் நாம் உங்களை கைவிட்டு விடுவோமா என்று தயங்க வேண்டாம். உங்களுடைய பணியை நீங்கள் நிறுத்தாதீர்கள். வஅகீது கைதா, அவர்களுக்கு பதில் சொல்லுவது, அவர்களுடைய சதித்திட்டங்களை முறியடிப்பது, அவர்களுடைய சூழ்ச்சிகளை அவர்களுக்கு எதிராகவே ஆக்குவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் செய்வான். வஅகீது கைதா கூறுகிறான், இது என்னுடைய வேலை, நான் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்வேன். ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் கைதா ஃபமஹிலில் காஃபிரீன் அம்ஹில்ஹும் ருவைதா, அவர்களுக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்கள், அவர்களுக்கு சற்று காலம் நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள், கொஞ்ச காலம் விட்டு விடுங்கள். இந்த கொஞ்ச காலத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச காலம் விட்டு விடுங்கள் என்றால், காஃபிர்களை நீங்கள் அப்படியே கொஞ்ச காலம் ஒதுக்கி விடுங்கள் என்றால், அங்கே என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நான் உங்களுக்கு கொடுத்த பணியை செம்மையாக நிறைவேற்றுங்கள், நான் உங்களுக்கு கொடுத்த கடமைகளை நீங்கள் சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள். அல்லாஹுடைய கடமைகளை நபியும் நபியோடு ஈமான் கொண்ட மூமின்களும் சரிவர செய்யும் போது வானத்திலிருந்து அல்லாஹுடைய உதவியை பெற்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட சோதனைக்கு ஆளானார்கள்? இவர்களை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான், வமக்கரு வமக்கர் அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரின். சூரா ஆல இம்ரானுடைய ஒரு பெரும் பகுதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கூறுவதற்காக ஒதுக்கி இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று குறை எங்கே இருக்கிறது? நம்மிலே இருக்கிறது. குர்ஆனை எடுத்து சிந்திப்பவர்கள், படிப்பவர்கள், ஓதுபவர்கள், அதனுடைய வசனங்களை ஆராய்ச்சி செய்பவர்கள் எங்கே? குர்ஆனிலிருந்து தங்களுடைய திட்டங்களை தீட்டுபவர்கள் எங்கே? குர்ஆனிலிருந்து தங்களுடைய ஒழுக்கங்களை தேடுபவர்கள் எங்கே? அல்லாஹு தஆலா எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தார்? சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுடைய உதவி வந்தால் அப்படித்தான் வரும். நம்முடைய வெளிரங்கமான புலன்களுக்கு அப்பாற்பட்டு, கண்ணால் பார்க்க முடியாத வழிகளிலே, சிந்தித்து பார்க்க முடியாத வழிகளிலே, யோசித்திருக்க முடியாத வழிகளிலே அல்லாஹ் அவனுடைய உதவியை அனுப்புவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்தான்? யூதர்கள் எல்லாம் சதித்திட்டம் தீட்டினார்கள், அவர்களை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். கொல்ல முடிந்ததா? வீட்டிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள், வீட்டை முற்றுகையிட்டார்கள், வீட்டுக்குள்ளும் வந்து விட்டார்கள். அவர்களுடைய எண்ணப்படி அவர்களை கொலை செய்து விட்டோம், சிலுவையிலே அறைந்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். நடந்தது என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை சூழ்ந்த போது, இது கால் அல்லாஹு யா ஈசா
இன்னி முத்தவஃபீக ورافعك إلي ومطهرك من الذين كفروا وجاعل الذين اتبعوك فوق الذين كفروا إلى يوم القيامة. ஈசாவே, அல்லாஹ்வாகிய நான் முத்தவஃபீக், உன்னை என்னளவிலே உயர்த்திக் கொள்வேன். வராஃபிஉக இலைய, என்னை உன் பக்கம் நான் எடுத்துக்கொள்வேன். நிராகரிப்பவர்களிலிருந்து உன்னை நான் பரிசுத்தப்படுத்துவேன். அவர்களுடைய கரம் என்ன, அவர்களுடைய பார்வை கூட உம்மை தீண்ட முடியாது. உயர்த்தினானா இல்லையா? உலகத்திலே எத்தனை திட்டம் தீட்டுபவர்கள் வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தது போன்று பாதுகாக்க முடியுமா? வானத்திலே ஒருவரை உயர்த்தி சென்று அங்கே பாதுகாத்து வைப்பதற்கு அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கு ஆற்றல் இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்கள் சதி செய்து சிலுவையிலே அறைய வேண்டும், கொல்ல வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்று நாடிய அந்த நபியை அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். ஒமக்கர் அல்லாஹ், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் ஈசாவை தன் அளவிலே உயர்த்தி கொண்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த அல்லாஹ் கூறுகிறான், இப்படித்தான் ஈசாவுடைய வழியிலே ஈசாவை பின்பற்றுபவர்கள், ஈசாவுடைய வழியிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை காஃபிர்களிலிருந்து நாம் பாதுகாப்போம். இறை மறுப்பாளர்கள், இறை நிராகரிப்பாளர்களிலிருந்து நாம் அவர்களை பாதுகாப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய இந்த சரித்திரம், ஈசா நபியுடைய இந்த சரித்திரம் நமக்கு ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்? இதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கூட்டங்கள் எல்லாம் சுற்றி கொண்டாலும், எத்தனை அழிவு தரும் நாசம் தரக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து குமித்தாலும், அல்லாஹ் நாடினால் வானத்தின் கதவுகளை திறப்பான். அல்லாஹ் நாடினால் பூமியின் கதவுகளை திறப்பான். அல்லாஹ் நாடினால் ஆகாயத்தின் கதவுகளை திறந்து விடுவான். அஹ்ஸாப் யுத்தத்தை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் وَإِذْ زَاغَتِ الْأَبْصَارُ وَبَلَغَتِ الْقُلُوبُ الْحَنَاجِرَ وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَا هُنَالِكَ ابْتُلِيَ الْمُؤْمِنُونَ وَزُلْزِلُوا زِلْزَالًا شَدِيدًا. அஹ்ஸாப் போர் மிக கடுமையான யுத்தம். ஒரு பக்கம் யூதர்கள் ஒப்பந்தத்தை முறித்துவிட்டு முஸ்லிம்களை தாக்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் ஏறக்குறைய 12,000 காஃபிர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக. மேலிருந்தும் கீழிருந்தும் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா காஃபிர்களும் சூழ்ந்து கொண்டார்கள். மதீனாவிலே இருப்பதோ 4000க்கும் குறைவான முஸ்லிம்கள் மட்டும்தான். பாதுகாப்புக்கு எந்த விதமான முன் ஏற்பாடும் இல்லை, அகழ் தோண்டியதை தவிர. 1 மாத காலம் முற்றுகை நீடிக்கிறது. இருந்த உணவுகள் குறைந்து கொண்டு வருகின்றன. முஸ்லிம்களுடைய ஆயுதங்களும் குறைந்து கொண்டு வருகின்றன. எல்லா விதத்திலும் முஸ்லிம்கள் பலவீனம் அடைந்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே இனி நாம் இத்தனை பேரும் 4000 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட 4000 பேரும் இந்த போரிலே ஷஹீதாகிவிட வேண்டியதுதான், காஃபிர்களால் கொல்லப்பட்டு விட வேண்டியதுதான் என்ற எண்ணத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஹுனாலிக புத்துலியல் முஃமினூன் வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. பயங்கரமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், கடுமையான அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். மேலிருந்து கீழிருந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் சிக்கிக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பல நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையையும் அதற்குரிய நேரத்திலே தொழ முடியாமல் அந்த போரிலே இருந்தது என்றால் எப்படி எதிரிகளின் தாக்குதல் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். பல நாட்கள் அந்த 1 மாத காலத்திலே பல நாட்கள் லுஹர் தொழுகையையும் அசரு தொழுகையையும் அந்தந்த தொழுகைக்குள்ள நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் சஹாபாக்களாலும் நிறைவேற்ற முடியவில்லை. மகரிபு நேரம் நெருங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ் இந்த காஃபிர்களுடைய வீடுகளை, இவர்களுடைய கபர்களை நெருப்பால் நிரப்பட்டும், தொழவிடாமல் நம்மை ஆக்கிவிட்டார்களே என்று அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும்படி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யும் அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விடும் நிலைமைக்கு ஆளாகி இருந்தார்கள் என்றால் அங்கே தாக்குதல் எப்படி கடுமையாக இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினார், நபியே, நம்முடைய உதவி வந்தால் எப்படி வேண்டுமானாலும் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான்,
فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وعذب الذين كفروا وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا. நபியே, நம்முடைய பட்டாளத்தை, நம்முடைய ராணுவத்தை அனுப்பினோம். அல்லாஹ்வுடைய ராணுவம் என்ன? நினைத்தால் சிறு சிறு பறவைகளை கூட அவன் ஏவுவான். நினைத்தால் சிறு ஈயை கூட அல்லாஹ் ஏவலாம். நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காற்றை ஏவலாம். நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேகத்தை ஏவலாம். நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெயிலை ஏவலாம். நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குளிரை ஏவலாம். அவனிடத்திலே பட்டாளங்கள் எல்லை இல்லாமல் இருக்கின்றன. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. உன் இறைவனின் ராணுவங்களை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. முஹம்மதே, உன் இறைவனிடத்தில் அவ்வளவு ராணுவங்கள் இருக்கின்றன, அவ்வளவு பட்டாளங்கள் இருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹுவை தவிர, உம்முடைய ரப்பை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் காற்றை அனுப்பினான். அந்த காற்று என்ன செய்தது? காஃபிர்களுடைய பெரிய பெரிய தேக்ஸாக்கள், பெரிய பெரிய பாத்திரங்கள், அதிலே சமையல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த சமையல் பாத்திரங்களை எல்லாம், காகிதங்களை, அதுக்கு மரத்திலிருந்து கீழே விழுந்த அந்த இலைகளை காற்றிலே பறக்க வைப்பது போன்று அந்த காற்று அந்த பாத்திரங்களை எல்லாம் தூக்கி வீசுகிறது. கடுமையான ஆழத்தோடு கூடாரம் இடப்பட்டிருந்த அவர்களுடைய கூடார கம்புகள் எல்லாம் தூக்கி வீசப்படுகின்றன. கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகங்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடுகின்றன. அல்லாஹ் அவனுடைய காற்றை அனுப்பினான். அல்லாஹ் நீங்கள் பார்க்காத ராணுவத்தை அவன் இறக்கினான். அல்லாஹ் அக்பர். நீங்கள் பார்க்காத ராணுவத்தை அவன் இறக்கினான். காஃபிர்களுக்கு வேதனை செய்தான். காஃபிர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் கேவலப்படுத்தினான். அல்லாஹுடைய வார்த்தை தான் ஓங்கக்கூடியது, அல்லாஹுடைய வார்த்தை தான் உயர்வானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சத்தியத்தை அங்கே நிரூபித்து காட்டினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன ஒரு அடிப்படையிலே மூமின்களுக்கு இந்த அஹ்ஸாப் யுத்தத்திலே உதவி செய்தான்? அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய நிலைகுலையாமை, நபிக்கு ஒத்துழைத்தது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். வெறும் உயிரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, தீனை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பி இருந்தார்கள். அல்லாஹ் உதவி செய்வான். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தானோ இல்லையோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தான்? சூரத்துல் கமர் 56வது அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். எல்லா நபிமார்களுடைய வரலாற்றின் சுருக்கங்களை அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். كذبت قبلهم قوم نوح فكذبوا عبدنا وقالوا مجنون وازدجر فدعا ربه أني مغلوب فانتصر ففتحنا أبواب السماء بماء منهمر وفجرنا الأرض عيونا فالتقى الماء على أمر قد قدر وحملناه على ذات ألواح ودسر تجري بأعيننا جزاء لمن كان كفر ولقد تركناها آية فهل من مدكر فكيف كان عذابي ونذر. அல்லாஹ் கேட்கிறான், மக்களே, நீங்கள் பார்க்கவில்லை? உங்களுக்கு முன்னால் நூஹுடைய சமுதாயமும் நம்முடைய தூதர் நூஹை பொய்ப்பித்தார்கள். எப்படியெல்லாம் கிண்டல் செய்தார்கள்? ஃபகذبوا عبدنا وقالوا مجنون وازدجر. இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு கேவலமானவர், புத்தி சுவாதீனம் இல்லாதவர், இவர் ஒரு முட்டாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு மக்களை திசை திருப்புவதற்காக எப்போதும் ஒரு புரோபகண்டாவை அவர்கள் கையிலே வைத்துக் கொள்வார்கள். இன்று செய்கிறார்களா இல்லையா? முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் காட்டுவாதிகள், முஸ்லிம்கள் என்றால் கொடூரமானவர்கள் என்று இந்த மீடியாக்களும் இந்த காஃபிர்களும் நம்மை பற்றி மக்களிடத்தில் சொல்லி இஸ்லாமை விட்டு தூரமாக்க முயற்சி செய்கிறார்களா இல்லையா? அதுபோன்றுதான் ஒவ்வொரு காலத்திலும் அந்த நபியை குறித்து, அந்த நபியுடைய மூமின்களை குறித்து அவர்கள் பரிகாசம் செய்தார்கள், அவர்களை இழிவாக பேசினார்கள். அவர்களிலிருந்து மக்களை தூரப்படுத்துவதற்காக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்தார்கள். அதில் எந்த குறைவும் செய்யவில்லை. இன்றைய காலத்திலே மீடியாக்கள் வந்துவிட்டன, போஸ்டர்கள் வந்துவிட்டன, பேப்பர்கள் வந்துவிட்டன. இதன் மூலமாக இவர்கள் செய்கிறார்கள். அந்த காலத்திலே இவர்கள் செய்கிற அத்தனை பிரச்சாரங்களையும் அவர்கள் செய்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிலே ஹஜ்ஜுடைய காலங்களிலே அவர்கள் மக்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்வதற்காக ஒவ்வொரு கூடாரமாக சென்று நிற்பார்கள். அந்த கூடார வாசிகளை பார்த்து, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு ஹல் மின் கௌமின் யம்னஉனி ஹல் மின் கௌமின் யுக்வீனி ஹத்தா உபல்லிக ரிசாலத ரப்பி. யாராவது ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறார்களா?
எனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு, யாராவது ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறார்களா எனக்கு ஆறுதல் தருவதற்கு, என்னை அவர்களோடு அழைத்து செல்வதற்கு, என் இறைவனின் இந்த இஸ்லாமிய அழைப்பை நான் அவர்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வேனே என்று கூறுவார்கள். ஒவ்வொரு கூடாரமாக ஏறி இறங்குவார்கள். உங்களுக்கு தெரியுமா, அபூ ஜஹலும் அபூ லஹபும் அவர்களுக்கு பின்னால் வருவார்கள், கற்களை எடுத்துக்கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிடரியை நோக்கி அந்த பொடிக்கற்களால் எறிவார்கள். எரிந்துவிட்டு அந்த கூடார வாசிகளை பார்த்து சொல்வார்கள், இன்னஹு மின் அஹ்லினா, இவர் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான், இருந்தாலும் இப்போது இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இன்னஹு கது சபா, இவர் மதம் மாறிவிட்டார், இவருக்கு ஏதோ செய்வினையின் கோளாறு இருக்கிறது, இவருக்கு ஏதோ ஜின்களின் கோளாறு இருக்கிறது, இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது, எனவே நீங்கள் இவருடைய பேச்சை கேட்காதீர்கள், இவர் உங்களை மயக்கி விடுவார் என்று பிரச்சாரம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அபூ ஜஹலும் அபூ லஹபும் கூறிய இந்த வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தார்களா? அபூ ஜஹலை அபூ லஹபை பார்த்து, நீங்கள் இப்படி சொல்லாதீர்கள், நான் பைத்தியக்காரன் அல்ல, நான் அறிவாளி என்று உங்களுக்கு நிரூபித்து காட்டடுமா என்று அபூ ஜஹலோடு அபூ லஹபோடு சண்டை செய்து கொண்டிருந்தார்களா? அபூ ஜஹலோடு விவாதம் செய்து கொண்டிருந்தார்களா? அவனோடு தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்களா? அல்லாஹ் கூறிவிட்டான், இப்படித்தான் நபிமார்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் சில வீணர்களை ஏற்படுத்தி இருக்கிறான், இவர்கள் இவர்களுடைய வேலையை செய்யட்டும், நான் என்னுடைய வேலையை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவினானா இல்லையா? எப்படி உதவினான்? எல்லா காஃபிர்களும் கடைசி நேரத்தில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இனி முஹம்மதை விட்டு வைக்கக்கூடாது, இனி முஹம்மதை விட்டு வைக்கக்கூடாது, கொன்றே ஆக வேண்டும். பலவிதமான சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு எந்த சதித்திட்டங்களும் நிறைவேறுவதாக தெரியவில்லை. கடைசியாக ஒரே திட்டம், இருந்ததையெல்லாம் கொட்டி விடுவது என்று. அந்த குறைஷிகளில் உள்ள அத்தனை குடும்பத்திலிருந்தும் ஒரு வீரர்களை தேர்ந்தெடுத்து 100 வீரர்கள் ஒரே நேரத்தில் முகம்மதின் மீது பாய்ந்து கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அப்போதுதான் ஹாஷிம் கிளையார்கள் பழிக்கு பழி வாங்க முடியாது, யாரையும் கொல்ல முடியாது, தியத்து கேட்பார்கள், நஷ்டஈடு கேட்பார்கள், எல்லோரும் வசூல் செய்து கொடுத்து விடலாம் என்ற முடிவிலே அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரியவன். இவர்கள் என்ன நினைத்தார்கள்? நம்முடைய இந்த சதி திட்டம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று தாருன் நதுவாவிலே தனிப்பட்ட முறையிலே அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அந்த இடத்திலே அவர்களை தவிர வேறு யாரும் உள்ளே வர முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மிக அறிந்தவன். அவனுடைய செவி, அவனுடைய பார்வை, நம்முடைய பார்வைகளும் நம்முடைய செவியும் நம்முடைய அறிவும் எங்கு எட்டாதோ அங்கெல்லாம் எட்டக்கூடியதுதான் அல்லாஹுடைய பார்வை. அவனுடைய பார்வையை அளவு போட முடியுமா? அவனுடைய செவியை ஒரு மனிதனால் கற்பனை செய்ய முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் நபிக்கு அறிவித்தானா இல்லையா? தன் நபிக்கு அறிவித்தது மட்டுமல்ல, இந்த ஹிஜ்ராவுடைய அத்தனை திட்டங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். வெளிரங்கத்திலே பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த திட்டங்களை போன்று தெரிகிறது. ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹீயின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம், அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கொடுக்கிறான்? அல்லாஹ் நாடினால் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வானத்திலே உயர்த்தியது போன்று எந்த ஜிப்ரீலை அனுப்பி அல்லாஹ் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தினானோ, எந்த ஜிப்ரீலை அனுப்பி அல்லாஹு தஆலா நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு அழைத்தானோ, அந்த ஜிப்ரீலை அனுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபூபக்கரையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தூக்கி கொண்டு போய் மதீனாவிலே விட முடியுமா? முடியாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி செய்யவில்லை. எப்படி செய்கிறான்? இந்த மக்கள் அவர்களுடைய சதி திட்டங்களை எல்லாம் தீட்டட்டும், எத்தனை ஆபத்துகளை எல்லாம் அவர்கள் என்னுடைய நபிக்கும் என்னுடைய நபியின் தோழருக்கும் கொடுக்க நாடுகிறார்களோ அத்தனை ஆபத்துகளையும் அவர்கள் கொடுப்பதற்குண்டான அனைத்து சூழ்நிலைகளையும் அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் அங்கே விட்டு வைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திட்டம் தீட்டுவதற்கு முன்பே நபியை செல்லும்படி கூறியிருக்கலாம், அல்லது இந்த திட்டம் தீட்டப்பட்டதற்கு பிறகு இரவு வருவதற்கு முன்பதாகவே நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனாவிற்கு அனுப்பி இருக்கலாம். முடியாத அல்லாஹுவால் எப்படி வேண்டுமானாலும் முடியும். வானத்திலிருந்து நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மழையை இறக்கியது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இறக்கி இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி செய்யவில்லை. இந்த காஃபிர்கள் எல்லாம் அத்தனை திட்டங்களையும் திட்டும்படி வைத்தான். கைகளிலே வாளேந்தினார்கள், வீட்டை சுற்றி நின்று கொண்டார்கள், எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள்.
வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள். சூரா யாசீனுடைய வசனங்களை படித்தவர்களாக فَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்திலே அத்தகைய ஆற்றலை வைத்திருக்கிறான், அத்தகைய பவரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஓதுபவர்கள் ஓத வேண்டும். யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது ஈமான் இருக்கிறதோ, யார் குர்ஆனை தங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கினார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை ஓதும்போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த குர்ஆனிலே அப்படிப்பட்ட தஸீர், அப்படிப்பட்ட தாக்கத்தை அல்லாஹ் வைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர், கடுமையான ஒரு விஷஜந்து பாலைவனத்தின் தேல் ஒருவரை கொட்டி விடுகிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார்கள், அந்த விஷம் அப்படியே இறங்கி விடுகிறது. இன்று நாம் ஓத முடியுமா? கண்ணியத்திற்குரிய ஏன்? அங்கே ஈமான் இருந்தது, அங்கே குர்ஆன் உள்ளத்திலே இறங்கி இருந்தது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். எதிரிகளுடைய தலைவன் வருகிறான் சரணடைவதற்காக. அப்போது அவன் ஒரு நிபந்தனை சொல்கிறான், நான் உன்னிடத்திலே ஒன்றை கேட்பேன், நீ அதை செய்தால் நான் முஸ்லீமாகி விடுவேன். உன்னுடைய இறைவனால் எல்லாம் முடியும் என்று சொல்கிறாய் அல்லவா, இந்த விஷ பாட்டிலை நீ குடித்து விடு, நான் கலிமா சொல்லி விடுகிறேன் என்று விஷத்தின் ஒரு பெரிய பாட்டிலை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறான். இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை சஹாபாக்கள் எப்படி பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர் மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வுடைய பெயரை கூறிவிட்டால் பூமியிலும் வானத்திலும் எதுவும் எந்த தீங்கையும் செய்யாது என்று கூறிவிட்டு அந்த விஷ பாட்டிலை முழுமையாக எடுத்து காலித் குடித்து முடிக்கிறார்கள். எங்கிருந்து வருகிறது அந்த ஈமான்? உள்ளத்திலே குர்ஆன் இறங்கியிருந்தது, உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு இறங்கியிருந்தது, உள்ளத்திலே மார்க்கம் மிகைத்திருந்தது. அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்விற்காக அனைத்தையும் துறக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் உதவி செய்கிறான். எப்படி உதவி செய்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள், குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கூற்றை ஓதுகிறார்கள். இவர்களுக்கு முன்னாலும் இவர்களுக்கு பின்னாலும் நான் திரையை ஏற்படுத்தி விட்டேன், எனவே இவர்களால் பார்க்க முடியாது. அப்படித்தான் நடந்தது. 100 காஃபிர்கள் விழிக்க விழிக்க கண் விழிக்க அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது எப்போது வெளியேறுவார், அவரை வெட்டி வீழ்த்துவோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறி வருகிறார்கள். எந்த காஃபிராலும் பார்க்க முடியவில்லை. கீழே உள்ள மண்ணிலிருந்து எடுத்து ஒவ்வொருத்தனுடைய தலையிலும் அந்த மண்ணை வைத்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிறார்கள். காலையிலே ஷைத்தான் வருகிறான். ஓ மக்களே, நீங்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் முஹம்மதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்போதே சென்று விட்டார், உங்கள் தலையிலே மண்ணை வைத்து விட்டு சென்று விட்டார், பாருங்கள் உங்கள் தலையிலே மண் இருப்பது. எல்லாம் தட்டி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி அப்படித்தான் வரும். அவனை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு வெளியேறி போகிறார்கள். அடுத்து ஒரு சோதனை. ஏனென்றால் இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய சமுதாயமாகிய நமக்கு பாடங்களாக, படிப்பினைகளாக விட்டு வைக்கிறான். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிவிட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்லுங்கள், சௌர் குகையிலே தங்குங்கள் என்பதாக அடுத்த கட்டளை. குகையிலே தங்கி இருக்கிறார்கள். மக்கள் என்ன நினைத்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நோக்கி சென்றிருப்பார்கள் என்று. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுடைய பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். சௌர் மலையின் குகை உச்சியிலே தங்கினார்கள். ஆனால் காஃபிர்கள் மதீனாவின் பாதைகள் எல்லாம் சுற்றி சுற்றி களைத்து விட்ட போது அவர்கள் யமன் பாதையும் விட்டு வைக்கவில்லை, அங்கேயும் வந்து விட்டார்கள். வந்தவர்கள் பாதையோடு நிறுத்தவில்லை, மலை உச்சிக்கும் சென்று விட்டார்கள். எங்கேயாவது பதுங்கி இருப்பார்களா, இவர்களை போட்டு தள்ளிவிடலாம். ஏன் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொய்தால் எவ்வளவு சன்மானம்? 100 ஒட்டகங்கள், 100 ஒட்டகங்கள், 100 ஒட்டகங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா முஸ்லிம்களை பார்த்து. அப்படித்தான் அந்த காலத்திலும் இஸ்லாமை ஒழிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தீனை அழிப்பதற்காக அவர்கள் சேலஞ்ச் செய்தார்கள், அவர்கள் பரிசுகளை அறிவித்தார்கள். அப்படித்தான் இன்றைய மக்களும் செய்கிறார்கள். யார் இன்று இஸ்லாத்திற்கு எதிராக எழுதுகிறானோ உடனே பிரிட்டன் அரசாங்கம் அவர்களை வரவேற்பதற்காக காத்திருக்கிறது, அவர்களுக்கு சன்மானம் கொடுப்பதற்காக, டாக்டர் பட்டம் வழங்குவதற்காக, அவனுக்கு வாழ்நாளெல்லாம் செலவு செய்வதற்காக, அவனுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வதற்காக, அவனுக்கு பங்களாக்கள் தருவதற்காக. யோசித்து பாருங்கள், இஸ்லாமை அழிப்பும் விஷயத்திலே அவர்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் இன்று முஸ்லிம்களின் அரசாங்கங்கள், முஸ்லிம்களின் ஜமாத்துகள் இஸ்லாமை பாதுகாப்பதற்காக, தீனை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக என்ன முயற்சிகள் செய்கிறார்கள், அதற்காக என்ன செலவுகள் செய்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை. கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பாதுகாத்து கொண்டு சென்று விட்டார்கள்.
எல்லோரும் சூழ்ந்து தேடுகிறார்கள். அபூபக்கர் பார்த்து விடுகிறார்கள். அந்த குகைக்கு அருகிலே எதிரிகளின் கால் நடமாட்டங்களை பார்க்கிறார்கள். குதிரையின் குளம்பு சப்தங்களை கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், அபூபக்கர், அல்லாஹ்வின் தூதரே, இதா அப்ஸர அஹதுஹும் ரஜ்லஹு லஅப்ஸரனா, அவர்களில் யாராவது குனிந்து தன் காலை பார்த்தால் நம்மை பார்த்துக் கொள்வாரே. அந்த கட்டம், எப்படிப்பட்ட பதட்டமான நேரம், பயங்கரமான ஒரு சூழ்நிலை. மிக அருகிலே வந்துவிட்டு எந்த விதமான ஆயுதமும் இல்லை. யாரிடத்திலே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலோ அபூபக்கர் இடத்திலோ எந்த விதமான ஆயுதமும் இல்லை. குகைக்குள்ளே பதுங்கி இருக்கிறார்கள். உயிருக்கு பயந்து குகைக்குள்ளே பதுங்கி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட இக்கட்டான நிலை! அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். கியாம நாள் வரை ஓதுகிற மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை படிப்பனையாக ஆக்கினார். இத்ஹுமா ஃபில் கார் ثاني اثنين إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. இருவரும் குகைக்குள் இருந்தபோது, இரண்டாமவராக அபூபக்கர் இருந்தபோது முஹம்மது கூறினார் தன் தோழருக்கு அல்லாஹ் அபூபக்கரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராக அங்கீகரித்துக் கொண்டான். எனவே யார் ஒருவன் அபூபக்கரை நேசிக்கவில்லையோ, அபூபக்கரை கொண்டு பொருந்து கொள்ளவில்லையோ, அல்லது அபூபக்கரின் மீது விரல் நீட்டுகின்றானோ, அவன் நிச்சயம் குர்ஆனை மறுத்த காஃபிராக ஆகிவிடுவான். அல்லாஹ் கூறுகிறான், முஹம்மது தன் தோழருக்கு கூறினார், லா தஹ்சன், கவலைப்படாதே. இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். தன்னோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரையும் சேர்த்துக் கொண்டார்கள். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். மா லன்னுக யா அபூபக்கர் பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கரே, 2 பேர், மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறான். நீ என்ன நினைக்கிறாய்? எப்படிப்பட்ட நிம்மதியை அல்லாஹ் கொடுத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆம், படித்தான். சோதனைகள் வரும்போது மூமின்களுக்கு ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனைகள் வரும்போது மூமின்கள் உறுதியாக இருப்பார்கள் அல்லாஹ் கூறுகிறான். முனாஃபிக்குகளை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறான். முனாஃபிக்குகள் யார்? சோதனை வரும்போது பதறி விடுவார்கள், கதறுவார்கள், குழம்புவார்கள், நிலை தடுமாறுவார்கள், இஸ்லாமை விட்டு வெளியேற முயற்சிப்பார்கள். இன்று எத்தனை பேர் எதிரிகளுக்கு பயந்து தங்களுடைய தாடிகளை மழித்துக் கொள்கிறார்கள்? இன்று எத்தனை பேர் வெளியே சென்று தொழுகை நேரம் வந்து தொழுது விட்டால் நம்மை முஸ்லிம் என்று எண்ணி விடுவார்களோ, எனவே வீட்டிலே போய் மொத்தமாக தொழுது கொள்ளலாம் என்று அந்நியர்களுக்கு முன்னால் தொழுவதற்கு வெட்கப்பட்டு அல்லது பயந்து தொழாமல் இருக்கிறார்கள். இன்று முஸ்லிம்கள் தங்களுடைய கோலங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்களே. இன்று முஸ்லிம்கள் தங்களை இஸ்லாமியன் என்று, முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம்? ஒன்று, இஸ்லாத்தின் மீதுள்ள வெறுப்பு அல்லது மற்றவர்களின் மீதுள்ள பயம். நான் தன்னை முஸ்லிம் என்று வெளிப்படுத்தினால் எனக்கு வேலை கிடைக்காதோ, தன்னை முஸ்லிம் என்று வெளிப்படுத்தினால் தனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ, இந்த கோடைகள், இவ்வளவு பலவீனமான இந்த இஸ்லாமை வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நாம் கற்பனையில் இருக்கிறோமா கண்ணியத்திற்குரியவர்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட உதவியை இறக்கினான்? அல்லாஹ் பாதுகாத்தான். மா லன்னுக பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கர், 2 பேர் நாம் இருக்கிறோம், மூன்றாமவராக யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அழைத்து சென்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறுகள் நமக்கு சாட்சியாக இருக்கின்றன. நபிமார்களுடைய வரலாறுகள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கூறினோமா இல்லையா? எல்லா சூழ்ச்சிகளும் அங்கே நடந்தது, எல்லா விதமான சதி திட்டங்களும் அங்கே தீட்டப்பட்டன. கடைசியாக அப்படியே நெருக்கடிக்கு ஆளானார்கள். அல்லாஹ் கூறினான், நபியே ஒரு கப்பலை செய்யுங்கள் என்று. நபியே ஒரு கப்பலை செய்யுங்கள். அப்போது காஃபிர்கள் எல்லாம் நையாண்டி செய்தார்கள். என்னப்பா நூஹே, இது நாள் வரைக்கும் ஏதோ கொஞ்ச நஞ்சம் புத்தியாவது உனக்கு இருக்கு என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். பாலைவனத்திலே தண்ணீரே இல்லாத இந்த இடத்திலே கப்பலை செய்து கொண்டிருக்கிறாய். கப்பல் செய்ய வேண்டும் என்றால் கடற்கரைக்கு அருகிலே செய்ய வேண்டும், ஒரு பெரிய நதிக்கு அருகிலே செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த நதியிலே, அந்த கடலிலே கப்பலை ஓட வைக்க முடியும், கப்பலை மிதக்க வைக்க முடியும், கப்பலிலே பயணம் செய்ய முடியும். நீ தரையிலே உட்கார்ந்து கப்பலை செய்து கொண்டிருக்கிறாயே. இங்கே எப்படி கடல் வரும்? இங்கே எப்படி ஆறு வரும்? இங்கே எப்படி அலை வரும்? இந்த கப்பல் எப்படி மிதக்கும்? நீ எதற்கு செய்கிறாய் என்றெல்லாம் கேலி செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை வந்தபோது, அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி வானம் பிளந்தது. அல்லாஹ் கூறுகிறான், ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமா.
ஃபஃபதஹ்னா அபுவாப ஸமா, வானத்தின் கதவுகளை நாம் திறந்தோம். பிமாஇம் முன்ஹமிர், அடர் மழையை கொண்டு. வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனா, பூமியை நாம் உடைத்து விட்டோம், அதனுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் பீரிட்டு வர ஆரம்பித்தன. ஃபல்தகல் மாஉ அலா அம்ரின் கத் குதிர், மேலிருந்து தண்ணீர் கீழிருந்து தண்ணீர் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி, அல்லாஹ் விதித்த விதியின்படி அந்த தண்ணீர் சந்தித்துக் கொண்டது என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் மிதக்க வைத்தார். நூஹுடைய மகன் கூறுகிறார், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய போது, என் மகனே யா புனையர்கம் மஅனா, எங்களோடு கப்பலிலே வந்துவிடு. அவன் என்ன கூறுகிறான்? சஆவி இலா ஜபலி யஸிமுனி மினல் மா, தண்ணீரிலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு மலைக்கு மேல் நான் ஏறிக்கொள்வேன் என்பதாக. இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த பூமியை சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் நாம் அதை பார்க்கிறோம். சுனாமியின் பெயரால் பார்க்கிறோம், நிலநடுக்கத்தின் பெயரால் பார்க்கிறோம், வெப்பம் அதிகரிப்பதால் பார்க்கிறோம், அல்லது குளிர் அதிகரிப்பதால் பார்க்கிறோம், அல்லது எரிமலைகள் வெடிப்பதால் பார்க்கிறோம். இன்னும் என்னென்ன ரகசியங்கள், அல்லாஹ்வுடைய ரகசியங்கள், அல்லாஹ்வுடைய வேதனையின் ரகசியங்கள் அடுத்த நாட்களிலே வெளிப்படுமோ அல்லாஹ் அறிந்தவன். சென்ற நாட்களில், சென்ற மாதத்தில் அல்லது சென்ற ஆண்டில் இல்லாத புதிய புதிய அதாபுகளை பார்க்கிறோமா இல்லையா? சமீபத்தில் என்ன நடந்தது? எப்படியெல்லாம் அவர்கள் திட்டம் போட்டு ஆடம்பரத்திலும் உல்லாசத்திலும் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் மறைத்து வைத்திருந்த அவனுடைய பட்டாளத்திலிருந்து ஒரு பட்டாளத்துக்கு போட்ட ஒரு சிறிய கட்டளை. எப்படி ஹதீஸிலே வருவதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேகத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் தண்ணீரை திறப்பதற்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கௌமை அழிப்பதற்கு ஒரு சிறிய மாட்டின் ஒரு காது அளவுக்குத்தான் துவாரம் போடப்பட்டது. தண்ணீருடைய அல்லாஹ்வுடைய கஜானாவிலிருந்து அதுவே இப்படி நிரம்பி விட்டதென்றால் அல்லாஹ்வுடைய மொத்த கஜானாவை திறந்தால் என்ன ஆகும்? அது போன்றுதான் அந்த பனி மலைகளுக்குள்ள, அந்த பனி பிரதேசத்திலிருந்த ஒரு சிறிய எரிமலை கொஞ்சம் வெடித்து குழம்பியது. எத்தனை நாள் பாதித்தார்கள்? ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிகள் அவர்களுக்கு நஷ்டமாயின. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் அவர்களுடைய உல்லாசத்திலே, அவர்களுடைய இன்பத்திலே, அவர்களுடைய அத்தனை திட்டங்களுக்கு மத்தியிலும் அவர்களை வைத்து அல்லாஹ் அழிக்க சக்தி பெற்றவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை காட்டுவதற்கு அவன் சக்தி பெற்றவன். எப்படி அல்லாஹ் நபி நூஹுக்கு காட்டினானோ, எப்படி அல்லாஹ் நபி இப்ராஹிமுக்கு காட்டினானோ. குழி தோண்டினார்கள். எதற்கு? நெருப்பு மூட்டுவதற்கு. எதற்கு நெருப்பு மூட்டினார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே போடுவதற்கு. என்ன செய்தார்கள்? என்ன நினைத்தார்கள்? நெருப்பிலே போட்டு அவரை சாம்பலாக்கி விடலாம், அடையாளம் தெரியாமல் அவரை ஆக்கிவிடலாம். ஃபஅராது பிஹி கைதா ஃபஜஅல்னாஹுமுல் அஸ்ஃபலீன் ஃபஜஅல்னாஹுமுல் அக்ஸரீன். இப்ராஹிமுக்கு சதி திட்டம் தீட்டினார்கள், இப்ராஹிமுக்கு சூழ்ச்சி செய்தார்கள். இன்று என்ன நடக்கிறது? ஐநாவிலிருந்து சாதாரண உலகத்தில் உள்ள இவர்களுடைய அத்தனை ஆலோசனைகளும் எதற்கு எதிராக? இஸ்லாமுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு எதிராக. அல்லாஹ் சொல்கிறான், தீட்டட்டும், அவர்களுடைய திட்டங்களில் வைத்தே நான் அவர்களை கேவலப்படுத்துவேன். ஃபஜஅல்னாஹுமுல் அஸ்ஃபலீன், அவர்களுடைய திட்டங்களில் வைத்தே நாம் அவர்களை மட்டமாக்குவோம். ஃபஜஅல்னாஹுமுல் அக்ஸரீன், அவர்களுடைய திட்டங்களில் வைத்தே நாம் அவர்களை கேவலமானவர்களாக, நஷ்டவாளிகளாக ஆக்குவோம். இப்ராஹிம் நபிக்கு நாடினார்கள். அல்லாஹ் நேரடியாக அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். ஃபகுல்னா யா நாரு கூனி பர்தம் வஸலாமா, நெருப்பே நீ குளிர்ந்து விடு, நெருப்பே நீ பாதுகாப்பு தரக்கூடியதாக மாறிவிடு. எப்படிப்பட்ட உதவி! கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அவனுடைய உதவியை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அங்கே நிபந்தனை என்ன? அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய மக்கள் அங்கே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இறங்குவதற்கு தகுதியான மக்கள் இருக்க வேண்டும். உஹது போரிலே அல்லாஹ்வுடைய உதவி சிறிது நேரம் தடைப்பட்டது. ஹுனைன் போரிலே அல்லாஹ்வுடைய உதவி சிறிது நேரம் தடைப்பட்டது. காரணம் என்ன? அங்கே அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மூமின்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட சில தவறுகள், அந்த தவறுகளிலிருந்து அவர்கள் திருந்திய போது அல்லாஹ் நிறுத்திய உதவியை மீண்டும் இறக்கினான். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுடைய குறைகளை பார்த்தார்கள், தங்களுடைய குறைகளை திருத்திக் கொண்டார்கள். தங்களிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது, அதை முதலிலே திருத்துவோம் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பினார்கள். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள், எதிரிகளுக்கு முன்னால் நின்றார்கள், அல்லாஹ் உதவி செய்தார். இன்று நாம் என்ன செய்கிறோம்? நான் என்னை திருத்துவதற்கு தயாரில்லை,
நான் இப்படித்தான் இருப்பேன், என் சமூகம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் எதிரிகளுக்கு முன்னால் செல்வோம், அல்லது முன்னால் செல்லவில்லை என்றாலும் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி வர வேண்டும், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். பத்ரிலே அல்லாஹ் ஜிப்ரீலையும் மீகாயிலையும் இறக்கியது போன்று, உஹதிலே இறக்கியது போன்று, ஹுனைனிலே இறக்கியது போன்று, அஹ்ஸாபிலே இறக்கியது போன்று எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வானத்திலிருந்து இறங்க வேண்டும். ஆனால் தன்னை திருத்துவதை பற்றி, தன் குடும்பத்தை திருத்துவதை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் வருவதை பற்றி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணிவதை பற்றி, அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களிலிருந்து விலகுவதை பற்றி, அதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க மாட்டோம். அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு அக்கறை இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் இந்த இருமாப்பிலே அல்லது இவர்கள் இந்த ஏமாற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹ்வுடைய உதவி வராது. அல்லாஹ்வுடைய உதவி இரண்டு விதத்திலும் வரும். சில நேரங்களில் அல்லாஹ் சோதித்து உயிரையும் வாங்குவான், அப்போதும் வெற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வதற்கு முன்னால் சில சோதனைகளை அல்லாஹ் அங்கே பார்ப்பான். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிலாஃபத்திலே அமர வைத்தான். அதற்கு முன்னால் எத்தனை சஹாபாக்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள், எத்தனை சஹாபாக்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை பார்க்கும் பொழுது, சொர்க்கத்தின் நற்செய்திகளை சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஈமானை சஹாபாக்கள் வெளிப்படுத்தினார்கள். உஹது போரிலே, பத்ரு போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பத்ரு போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கும் போது ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தன் அடியானை பார்த்து எப்போது சிரிக்கிறான்? எப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள். அல்லாஹ் தன் அடியானை பார்த்து எப்போது சிரிக்கிறான், அதாவது முழுமையாக மகிழ்ச்சி கொள்கிறான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தன் அடியானை பார்த்து எப்போது சிரிக்கிறான் தெரியுமா? எந்த விதமான தற்காப்பு ஆயுதம் இல்லாமல், உடலிலே கேடயங்கள் அணியாமல், இரும்பு கவசங்கள் அணியாமல், வாளை எடுத்துக்கொண்டு அப்படியே எதிரிகளுக்குள் பூந்து எதிரிகளை வெட்டுகிறான். அவர்களால் இவன் வெட்டப்படுகிறான் அல்லவா, அதாவது வெறும் கையோடு உள்ளே நுழைந்து விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் இந்த அடியானை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அந்த சஹாபி என்ன செய்தார்கள்? தன் மேல் அணிந்திருந்த அந்த இரும்பு கவச ஆடையை எடுத்து வீசி எறிகிறார்கள். கையிலே உள்ள வாளோடு எதிரிகளுக்குள் செல்கிறார்கள், ஷஹீதாகி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த தியாகங்கள் எப்போது வந்தன? இந்த ஈமானிய மாற்றங்கள், இந்த உணர்வுகள் எப்போது வந்தன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்பியா, அந்த ஈமான், அந்த ஒழுக்கம், அவர்களுடைய அந்த பயிற்சி சஹாபாக்களிலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது. சஹாபாக்களுடைய உள்ளத்திலே உள்ள தக்வா, சொர்க்கத்தின் மீது உள்ள ஆசை அவர்களுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சுகம் தேடிக்கொண்டிருக்கிற நாம், அன்றாட வாழ்க்கையிலே எந்த விதமான நட்டமும் வந்துவிடக்கூடாது. அன்றாட வாழ்க்கையிலே நான் முழுமையாக சுகத்தை, முழுமையான இன்பத்தை, முழுமையான எல்லா வசதிகளையும் அடைந்து கொண்டிருக்க வேண்டும், மார்க்கத்திற்காக எதையும் நான் இழக்க தயாரில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்காக அல்லாஹ் உதவி செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்மை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திருப்பாதவரை அல்லாஹ்வுடைய உதவியை வாங்க முடியாது. இதைத்தான் அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். 47வது அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே, மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவினால் அவன் உங்களுக்கு உதவுவான், உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் பலப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உதவிக்கு தகுந்த நல்ல மூமின்களாக என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும்.